கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை நேற்று முன்தினத்திலே உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே கூறினதை நான் தெரிவித்தேன். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அது கீழே விளக்கை கொளுத்தி 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சத்தினுடைய தன்மை, ஆண்டவர் பிதாவானவர் முதல் படைப்பு எது என்று குறிப்பிட்டால் அது வெளிச்சம்தான். அப்போ இந்த மலை பிரசங்கத்திலே இயேசுவானவர் குறிப்பிடுகிற சத்தியம் என்னன்னா, வெளிச்சத்தின் தன்மை, ஒளியின் தன்மை மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல், இருளை அகற்றுதல். அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றால் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் சிந்தனை. அது மட்டுமல்லாமல் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், அதை மூடி வச்சாக்கா வெளிச்சம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுல என்னன்னா, நல்ல செயல்கள் செய்கிற வாய்ப்பு இருக்கும் போது அதை தவற விடுவது, நற்செய்தி சொல்வதற்கு சூழ்நிலை இருக்கும், அதை அறிவிக்காமல் இருப்பது. ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை தட்டி கேட்பதும் அந்த தவறுக்கு ஒத்து போவதும் அது தவறு. அந்த தவறுக்கு தட்டி கேட்டால் நீ வெளிச்சமா இருக்கிறேன் என்று பொருள். நீ அந்த தவறுக்கு ஒத்து போற, அவங்களோடு சமரசம் நீ செய்து கொள்ளுற, தவறுக்கு ஒத்து போற அப்படின்னா நீ விளக்கின் அந்த வெளிச்சம் மரக்காலால் மூடி வைப்பதற்கு சமம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில கண்ணெதிரே தவறு நடக்கிறது, ஒதுங்கி போகிறோம். அநியாயம் நடக்கிறது, அதை கேட்க மறுக்கிறோம். ஏனென்றால் நாம் உண்டு, நம் குடும்பம் என்று விலகி போவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வெளிச்சம் தர வேண்டும் என்றால் நீதிக்கு குரல் கொடுப்பதும் தவறை தட்டி கேட்பதும், இதெல்லாம் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்ப்பதுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்ற சிந்தனையை இந்த வசனத்தின் மூலமாக பெறுகிறோம். அதை ஆண்டவர் அதைதான் வெளிப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.